நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு ஜியோ சிம் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாம் கால், அதே மாதிரி இந்த டெலமார்க்கெட்டிங் கம்பெனில இருந்து வரக்கூடிய கால், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த செட்டப்பை நீங்க முறையா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாம் கால்ஸ், அதே மாதிரி இந்த டெலமார்க்கெட்டிங் கம்பெனில இருந்து வரக்கூடிய கால்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அது எங்க இருக்கு அந்த செட்டிங் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜியோ யூசர்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோ. அதே மாதிரி ஏர்டெல், வி இந்த மாதிரி சிம்மை யூஸ் பண்றவங்களுக்கும் அவங்க பிரத்யேகமான செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ முடிஞ்சா அதை பத்தி ஒரு வீடியோ தனியா இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். சோ இந்த வீடியோ பிரத்யேகமா ஜியோ யூசர்ஸ்க்காக. வாங்க தெரிஞ்சுக்கலாம். மை ஜியோ ஆப்பை ஓபன் பண்ணுங்க. பாட்டம் ரைட்ல மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிடுவோம். இதுல ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். இதுல டு நாட் டிஸ்டர்ப் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். பேஜை கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணுவோம். சோ 1 2 3 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபுல்லி பிளாக்டு, ப்ரொமோஷனல் கம்யூனிகேஷன் பிளாக்டு, கஸ்டம் பிரெஃபரன்சஸ், டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் டிஎன்பி. சோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றையும் நீங்க படிச்சு பாருங்க. சோ தேவையில்லாததை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல் ப்ரொமோஷனல் அண்ட் சர்வீஸ் கால், அதை வந்து நீங்க பிளாக் பண்ணா ஜஸ்ட் பக்கத்துல ஒரு டாகல் இருக்கு பாருங்க. இந்த டாகலை இப்படி எனேபிள் பண்ணா போதும். பண்ணிட்டீங்கன்னா கீழே சேவ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். எந்த ஒரு ப்ரொமோஷனல் சம்பந்தப்பட்ட மெசேஜ், அதுக்கப்புறம் கால், அப்புறம் எஸ்எம்எஸ், ஓடிபி இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்க ரிசீவ் பண்ண முடியாது. சோ அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் ஃபுல்லி பிளாக்டு. வேண்டாம்னா ப்ரொமோஷனல் மட்டும்னா ப்ரொமோஷனல். கஸ்டம் பண்ணிக்கணும், இது பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் கேட்டகரிஸ். சோ அதுல உங்களுக்கு எது வேண்டாமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சமல அப்படியும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செலக்ட் டேட் பாருங்க, எந்தெந்த கிழமைகள்ல வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் டைம், சோ இந்த டயத்துல இருந்து இந்த டயத்து வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே நான் ரிசீவ் பண்ண கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். சமல பாத்துக்கோங்க மக்களே. சோ நான் என்ன பண்ணிட்டேன், டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் டிஎன்டி அதை கொடுத்து வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த வித ப்ரொமோஷனல் கோடா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி காலா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, மத்ததை நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்ல கஸ்டம் பிரெஃபரன்சஸ் கஸ்டம் பண்ணி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மை ஜியோ அப்ளிகேஷன்ல இந்த செட்டப் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா என்ன பண்ணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல என்ன பண்ணுங்க, கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில கமெண்ட்ஸை பதிவு பண்ணிக்கோங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.